பெருமான் நாயனார்கிட்ட இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சாமி நினைக்கணும். சாமி அவருக்கு அருள் செய்யறாரு. ரெண்டு பேர்த்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சிலம்போஸ் அன்னைக்கு கேட்கல. ஆமா, அப்ப இதை கேட்ட உடனே பெருமானுடைய அந்த ஒரு அசரீரை கேட்ட உடனே இவர் நினைக்கிறார், சேரமான் பெருமான் நாயனர், என்னே அடியாருக்கு இவர் அருளும் கருணை இருந்தவாறு. சாமி இப்படியெல்லாம் கூட கருணை செய்வாரா? அவர் பாடினாரா? இவர் அங்கே இருந்து கேட்டு அப்படியே வரதுக்கு மறந்துட்டாரா? இப்படி எல்லாம் சொல்றாரே என்று சொல்லி பொன்னேர் சடையார் திருநடம் செய் புலியூர் பொன்னம்பலம் இறைஞ்சி சாமி அந்த திருக்கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலத்தை சென்று வணங்கி, தன்னேரில்லா வன்தொண்டர் தம்மையும் காண்பன் என விரும்பி, தன்னேரில்லா வன்தொண்டன், அவருக்கு இணையா இன்னொருத்தர் சொல்லவே முடியாது, அந்த வன்தொண்டனையும் நான் காண்பன் என்று சொல்லி விரும்பி, நல்நீர் நாட்டு செயல் நயந்தார் நாமச்சேரர் சேரமானார் என்று சொல்லி அங்கிருந்து அப்படியே அவர் அங்கு அந்த நீர்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த சிதம்பரத்திற்கு வருகிறார். அப்படி சிதம்பரத்திற்கு பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அங்கதான் அவர் சிதம்பரத்தில் தான் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனர் பொன்வண்ண தந்தாதி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுகிறார். பொன்வண்ண தந்தாதி திருப்பதிகம் அருமையான ஒரு திருப்பதிகம். இறைவனுடைய அந்த ஒரு அதாவது இறைவன் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அந்த இறைவனிடத்திலே கலந்து நிற்பது போல அந்த பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் இவ்வண்ணம் என்று சொல்லி, அதே மாதிரி மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை வெள்ளி குன்றம் என்று சொல்லி அந்த திருப்பாடலிலே இறைவனிடத்தில் அன்பு கொண்ட ஒரு பெண், அதாவது அவனிடத்திலே காதல் கொண்டது போல அமையப்பெற்ற ஒரு திருப்பதிகத்தை அங்கே பாடி அருளுகின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் திருவாரூர் செல்லுகிறார். தில்லையில் கூத்த பெருமான், அதாவது தில்லையம்பதியில